தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, தூத்துக்குடி மாவட்டம் மீரான்குளம் பகுதியில் கிணற்றுக்குள் வேன் ஒன்று பாய்ந்த நிலையில் தற்போது அந்த வேனில் இருந்த 5 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலியாகியிருக்கிறார்கள். 5 பேரை சடலமாக மீட்டெடுத்த தீயணைப்புத் துறையினர் விபத்துக்குள்ளான வேனையும் மீட்டனர். வசந்தா, மோசஸ், ரவிகோவில் பிச்சை, கெஞ்சி அல்கிருபா, ஷாலின் ஆகியோர் 5 பேர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றனர். 3 மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயணைப்புத் துறையினர் 5 பேரை சடலமாக மீட்டெடுக்கக்கூடிய இந்த முக்கிய செய்தி குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் மீரான்குளம் பகுதியில் வேன் ஓய்ந்து கிணற்றுக்குள் பாய்ந்ததில் 5 பேர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சி செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்தி என்ன சிவகுமார்? உங்களுக்கான நேரம் இது. அதாவது தஞ்சாவூரை சார்ந்தவங்க சாத்தாங்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் மலை பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில நாளை நடைபெற உள்ள திருமண நிகழ்ச்சிக்காக அவங்களோட சொந்த கார்ல 8 பேர் குடும்பத்தோட வர்றாங்க. சாத்தாங்குளம் அருகே மீரான்குளம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியில வந்துட்டு இருக்கும்போது சாலையோரம் இருந்த ஒரு கிணற்றுக்குள்ள அந்த வண்டி டிரைவர் கட்டுப்பாடு மீறி உள்ள எதிர்பாராத விதமா உள்ள கவுந்துருது. அதாவது அந்த சாலையோரம் இருக்கிற கிணறை சுற்றி செவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த கார் உள்ள கவுந்துருது. இதுல காரில் இருந்த ஒரு குழந்தை உட்பட மொத்தம் 8 பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டாங்க. இதுலயே காருக்குள்ள இருந்த ஒரு பெண் உட்பட 3 பேர் முதல்ல காரை திறந்து கிணற்றுல இருந்து தப்பி வெளியே வர்றாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்சூன், ஜெசிட்டா, ஷைனி கிருபாகரன் ஆகிய 3 பேர் என்ன பண்றாங்க, காரை திறந்து தண்ணியில இருந்து தப்பி வெளியே வர்றாங்க. தொடர்ந்து அந்த வழியா போயிட்டு இருந்தவங்க கிட்ட விவரத்தை சொன்னதோட இல்லாம அங்க இருந்த மீரான்குளம் மக்கள் என்ன பண்றாங்க, கிராம மக்கள் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு கிணத்துக்குள்ள இறங்கி அவங்க மீட்கிறதுக்கு பாக்குறாங்க. ஏறத்தாழ 50 அடி ஆழத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கிணத்துல பொதுமக்கள் யாரும் இறங்கி காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு துறை அவங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றுக்குள்ள பொதுமக்கள் உதவியோடு இறங்கி தேடினாங்க. முதல் கட்டமா 1 மணி நேரத்துக்கு மேல போராட்டத்துக்கு பிறகும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஸ்கூபா டைவிங் வீரர்கள் களமிறங்கினாங்க. களமிறங்கி உள்ள போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, காரின் முன்பகுதி அடியில இருக்கிற சகதி, அதாவது சேருக்குள்ள மாட்டிக்குது. இதனால அந்த காரை வெளியே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தொடர்ந்து 3 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தற்போது தீயணைப்பு துறையினர் அந்த காரை மீட்டிருக்கிறாங்க. காருக்குள்ள இருந்த வசந்தா, மோசஸ், ரவி கோவில் பிச்சை, அதே மாதிரி ஹெஞ்சி அதாவது அல்கிருபா, ஷாலினி ஆகிய 5 பேரோட சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில அந்த 5 பேரோட சடலம் இன்னும் சற்று, அதாவது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்படுது. கிணற்றுக்குள்ள இருக்கிற ஆமணி வேனையும் அந்த நபர்களை மீட்கிறதுக்கு ஏறத்தாழ 2 ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையிலையும் 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவங்களோட சடலத்தங்களை மீட்க முடிஞ்சது. நாளை நடைபெறக்கூடிய ஒரு திருமணத்துக்கு குடும்பத்தோட வந்திருந்த ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த 5 நபர்களை இழந்திருக்கிறது இங்க உள்ள மக்களிடையே ஒரு சற்று இதை ஏற்படுத்தியிருக்குதுங்க, வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க. நிச்சயமாக ஒரு வருத்தமான செய்திதான். உங்கள் தகவல்களுக்கு நன்றி.